ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட எலக்ட்ரிக் கார், அதாவது இப்போ ரீசெண்டாக ஹியூண்டாய் எலக்ட்ரிக்கில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கிரேட்டா எலக்ட்ரிக் காரோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் டாப் மோஸ்ட் வேரியண்ட், அதாவது எக்ஸலன்ஸ் லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கில் 2 பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. ஒரு 42 கிலோவாட் பேட்டரி ஒன்று அண்ட் ஒரு 51.4 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் வருது. இந்த லாங் ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய 51.2 கிலோவாட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 473 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்சும், இந்த 42 கிலோவாட் பேட்டரி வந்து 390 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்சும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது இந்த டாப் மோஸ்ட் வேரியண்ட்டாக இந்த லாங் ரேஞ்ச், அந்த ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய அந்த பேட்டரி பேக்கை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூக்கு எடுத்துருக்கிறோம். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 26 lakhs வருது. எக்ஸாக்டாக 26 லட்ச ரூபா இருக்குது. 26 லட்சத்துக்கு இந்த டாப் அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த பேட்ரி, மோட்டர், இந்த ரேஞ்சு, இதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வண்டியோட பவர் ஸ்பெக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 171 PS ஆஃப் பவர் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ச்சுனர் காரோட பவரை இந்த கிரெட்டா காரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பவர் இருக்குது. எலக்ட்ரிக் கார் நீங்கள் டிரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்ஸ்டன்ட் அந்த ரேப்பிட் ஆக்சிலரேஷன் அண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் மாதிரியே நல்ல புல் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் எங்கேயுமே லேகே தெரியாது. அழுத்துனீங்கன்னா வண்டி ஸ்விங்னு போகும். அந்தளவுக்கு பவரை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம் இந்த எலக்ட்ரிக் காரில். ஸோ இப்போ இந்த எக்ஸலன்ஸ் லாங் ரேஞ்ச் கிரெட்டா எலக்ட்ரிக்கில் லுக் வைஸ், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கை டேரக்ட் ஃபேக்ட்ரி ஷோரூம்லேருந்தே வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா ஈக்காட்டு தாங்கலில் இருக்கக்கூடிய நம்ம ஃபேக்ட்ரியோட டேரக்ட் ஷோரூமுக்கு வாங்க. இங்கே இருக்கக்கூடிய ட்ரெயின்டு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பையிங் சஜஷனாக கொடுப்பாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ரண்ட் ஃபேஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் இங்கே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிக்சலேட்டட் கிரில்ஸ், அதாவது கிராஃபிக் மாதிரி இருக்குது. கிராஃபிக் பிக்சலேட்டட் கிரில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. அந்த 2 எட்ஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குவாட் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. லோ பீம், ஹை பீம், டோட்டலாக 4 பீம், அதனால தான் குவாட்னு சொல்கிறோம். அண்ட் அப்படியே மேலே வந்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல்ஸ், அதாவது கனெக்ட் ஆகிற மாதிரி எல்இடி டிஆர்எல்ஸ். இது ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கனெக்ட் ஆகுது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸோட ஏரியா வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 எட்ஜஸ்லையும். இது வந்து ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹைவேஸில் கொஞ்சம் வேகமாக க்ரூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளாப் வந்து ஓப்பன் ஆகி காருக்கு ஒரு ஏரோடைனமிக் ஷேப்பும் கொடுக்குது. அண்ட் பேட்டரி பேக்குக்கு கூலிங்காகவும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே ஹியூண்டாயோட லோகோ ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சார்ஜிங் யூனிட், நமக்கு அந்த சார்ஜ் ப்ளக் பண்ணுற ஏரியா ஹியூண்டாய் கிரெட்டாவில் ஃப்ரண்ட்டில் வருது உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிற லெவலையும் இதிலேயே பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அண்ட் 360 டிகிரி கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. ஹூடோட டிசைன் கேரக்டர் லைன்ஸ்லாம் அழகாக இருக்குது. அது கிரெட்டா மாதிரியே தான். அந்த கேரக்டர் லைன்ஸ்லாம் நல்லா எவிடெண்ட்டாக தெரியுது, நல்லா மஸ்குலராக. வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டியராக கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய மார்க்கெட்டில் இவி வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. பட் எஸ்யூவின்னு சொல்கிறாங்க, இல்லை வந்து சிடான் கூப்பேன்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு எஸ்யூவின்னு சொல்கிறோன்னா அந்த ட்ரூ எஸ்யூவியோட டிஎன்ஏவை தழுவி இல்லை. ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அது பார்த்த உடனே பிடிக்கும். பட் இந்த மாதிரி கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டிப்பிக்கலாக பார்த்து பழகின வண்டிங்க. ஒரு கார் மாதிரியே விரும்புவாங்கள்ல. எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான டிசைன்லாம் வேணாங்க, நார்மலாக நம்ம போயிட்டு வரக்கூடிய ஐசி இன்ஜின் மாதிரியே அந்த பாடி டைப் வேணும், ஆனால் எனக்கு எலக்ட்ரிக் காராக வேணுங்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிறைய பேர் மஹேந்திராலாம் பார்த்துட்டு இந்த வண்டியை வந்து புக் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஏன்னா அது ரொம்ப ஸ்போர்ட்டியராக, ரொம்ப அது சில பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இது வந்து ஒரு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய காரோட ஒரு ஷேப்பில் இருக்கிறனால நிறைய பேர் இப்போ இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சைட் ப்ரொஃபைலில் இந்த காரோட ஓவரால் டிசைன் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். கிரெட்டாவே தான். வீல் ஆர்ச்சஸ்லாம் நல்லா மஸ்குலராக பல்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சஸை சுற்றி கிளாடிங்ஸ் வந்துடுது. ஒரு 17 இன்ச்சில் ஏரோ அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் கட் அலாய்ஸ். உள்ளே வந்து டிஸ்க் பிரேக் அண்ட் கேலிபர்ஸ் வந்துடுது, பார்த்துடலாம் உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்கிட் லைன் கொடுத்துருக்காங்க சில்வர் கலர் ஃபினிஷிங்கில். இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 mm. யூஷுவல் கிரெட்டா வந்து 190 mm, அதை விட ஒரு 10 mm ஏற்றிருக்கிறாங்க. அண்ட் மிரர்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர். 360 டிகிரி கேமராவோட ஃபங்க்ஷன் இங்கே வந்துடுது. ஏ பில்லரை பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் கலரில் மேலே ரூஃப் ரைல்ஸ் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து ரிக்வஸ்ட் சென்சார், நம்ம பட்டன் ஸ்டார்ட் தான் இது. கீழே பாக்கெட்லேயோ பேக்லேயோ வச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த இதை ப்ரெஸ் பண்ணோன்னா வண்டி டோர் வந்து லாக் அண்ட் அன்லாக் ஆகும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே டயர் ப்ரொஃபைலில் ஒரு 17 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். இங்கேயும் டிஸ்க் பிரேக்கோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விண்டோக்கும் டோருக்கும் இருக்கக்கூடிய ப்ரொப்போர்ஷன் நீட்டாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது. உள்ளே இதனால ரூமியாக ஏரியா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் கிரெட்டாக்கே வரக்கூடிய அந்த சிக்னேச்சர் சில்வர் பீஸ் இங்கேயும் வந்துடுது. அதுதான் அந்த கிரெட்டாவோட சைட் ப்ரொஃபைலில் ஒரு பியூட்டினே சொல்லலாம்.
அண்ட் ஃப்ரண்ட்டை மாதிரியே ரியருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஃப்ரண்ட்டில் டிஆர்எல்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்களே, எங்கள் டெயில் லேம்பை கனெக்ட் ஆகிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஹவுசிங்குள்ளே கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் ரூஃப்லேருந்தே சொல்லணும்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது, மேலே பனோரமிக் சன் ரூஃப் கொடுத்துட்றாங்க, ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த வண்டியோட பியூட்டி ரியர் லுக்கில். அப்படியே ஸ்லோப்பிங் ரூஃபாக அப்படி பின்னாடி வந்து ஸ்லோப் ஆகிறது ஒரு ரேஞ்ச் ரோவரோட ஃபீல் இந்த வண்டிக்கு தருதுன்னு சொல்லணும். அண்ட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், டிஃபாகர் லைன்ஸ், வைப்பர், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனெக்டிங் டெயில் லேம்ப். இங்கே வந்து ஹியூண்டாயோட லோகோ அந்த டெயில் லேம்போட ஹவுசிங்குள்ளே கொடுத்துருக்காங்க. கிரெட்டா அப்படிங்கிற பேட்ஜிங் வந்துடுது. அண்ட் எலக்ட்ரிக் கார், அதனால் எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேட்ஜிங்கும் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் காமிச்சன்லேயே ஸ்கிட் பிளேட், அதே மாதிரி சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அந்த பிக்சலேட்டட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட ப்ரொவிஷனும் இங்கேயே வந்துடுது. இப்போ பூட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். 433 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்துடுதுங்க. இது வந்து அந்த சார்ஜரோட வால்மவுண்ட் பாக்ஸோட பாக்ஸு. இதை எடுத்துட்டோன்னா 433 லிட்டர்ஸ். போஸோட சப்வூஃபர் உள்ளே கொடுத்துட்றாங்க. இதுக்கு லக்கேஜ் ஏரியாவுக்கு லைட்டிங்கும் வந்துடுது. அண்ட் ரியரில் உங்களுக்கு வந்து ரிமூவபிள் பார்சல் ஷெல்ஃபும் வந்துடுது. இதில் ஷெல்ஃப் இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே பூட் லிஃப்ட் பண்ணியிருக்கிறனால தெரியல. அண்ட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ளைனிங் சீட்ஸும் வந்துடும் உங்களுக்கு. 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸ். ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து சீட்டை ரிக்ளைனும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சாயணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஞ்சிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும்னா உட்காரலாம். 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸும் வந்துடும். இப்போ நான் பூட் க்ளோஸ் பண்ணிடுறேன். எலக்ட்ரிக் கிரெட்டாவோட ரியர் பேசஞ்சர் சைட் டோர் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த க்ரீஸ் அண்ட் ஒரு கிரே காம்பினேஷனில் டோர் பேடை கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சன்பிளைண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன், ப்ரைவசியாகவும் இருக்கும். சன்லைட்லேருந்தும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. வெளியே இருந்து உள்ளே பார்த்தா என்ன இருக்குன்னு தெரியாது. அண்ட் இன்சைட் டோர் ஹேண்டில் பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், காயின் டோக்கன் ஹோல்டரோட ஏரியா, போஸ் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. பாட்டில் ஹோல்டரோட ஏரியாவும் வந்துடுது. டோர் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுதுங்க. இங்கே வந்து ஒரு ஸ்கஃப் லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியர் கலர்னால் நம்ம நார்மல் கிரெட்டாவில் வர மாதிரி அந்த கிரேஸ் அண்ட் அந்த பிளாக் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா அந்த பெர்ஃபரேஷன் ஃபீல் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அந்த போர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் இப்போ உள்ளே உட்காந்து காமிக்கிறேன். ஸோ இன்க்ரெஸ் வந்து எனக்கு கஷ்டமாகவே இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்காந்துட்டேன். எனக்கு ஆம்பிளான லெக் ரூம் இருக்குது, அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னும் 2 பேரை தாராளமாக அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பேஷியஸான ஒரு எஸ்யூவி கார் தான். அண்ட் சன்ரூஃப் இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டு காமிக்கிறேன். ரியரில் ஏசி வெண்ட், 2 சி டைப் சார்ஜிங் போர்ட், மொபைல் சார்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து இந்த சீட் பேக் ஐடி டேபிள் வந்துடும். கவர் போட்டிருக்கிறனால என்னால் எடுக்க முடியல. இது வந்து 2 சைடும் வந்து ஏரோப்ளேன் பின்னாடி டேபிள் மாதிரி இருக்கும் இல்லையா, இது ஐடி டேபிள்னு சொல்கிறாங்க. இங்கேயும் வந்துடும், இங்கேயும் வந்துடும். அண்ட் 2 சைடுமே கேபினோட லைட்டிங் எல்இடிலே கொடுத்துட்றாங்க. கிராப் ஹேண்டில்ஸும் வந்துடுது 2 சைடுமே. அண்ட் இறங்குறதுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்த மாதிரியே இங்கேயும் க்ரீச் அண்ட் அந்த கிரே காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இன்சைட் டோர் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரஷ் அலுமினியம் ஃபினிஷ். இது வந்து மிரர் ஃபோல்டிங்கான ஸ்விட்ச், லாக் அண்ட் அன்லாக், பவர் விண்டோ, பின்னாடி விண்டோ லாக்கான ஸ்விட்ச். இது வந்து மெமரி சீட்ஸ்க்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் 2 பேர் இருக்கீங்கன்னா உங்களோட இதை வந்து 1, 2 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி சீட் செட்டிங் எப்படி தான் மாறினாலும் உங்களோட நம்பரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரீசெட் பொசிஷனுக்கு வந்துடும். அது ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீச்சர். அது போஸ் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் ஃப்ரண்ட் டோர்லேயே வந்துடுது. ஒரு ட்வீட்டர்ஸோட ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துட்றாங்க. பெரிய பாட்டில் ஹோல்டரோட ஏரியா அண்ட் மேகசின் ஹோல்டரோட ஏரியா வந்துடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் அப்போல்ஸ்ட்ரி, பின்னாடியும் இந்த இடம் வந்து லெதர் அப்போல்ஸ்ட்ரி தான் இருந்தது. டோர் எவ்வளோ வைடாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கஃப் லைட் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. டிரைவர் சீட்டை பற்றி சொல்லணும்னா சைடு பால்ஸ்டர்லாம் எவ்வளோ திக்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் 8-வே எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கலாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் 6 ஏர் பேக்கில் ஒரு ஏர் பேக்கே சைடு சீட்டில் இருந்து தான் வரும் உங்களுக்கு. இப்போ நான் உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். அண்ட் இன்டீரியர் ஆஃப் கிரெட்டா எலக்ட்ரிக் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கிளான்ஸ் அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன். எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஏரோப்ளேனோட காக்பீட்டில் உட்காந்து ஒரு ஃபீலை தருதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஃபுல்லாக கனெக்டாக இருக்கக்கூடிய சீம்லெஸ்லி கனெக்டட் பேனல். இங்கே வந்து ஒரு 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன், இங்கே ஒரு 10.25 இன்ச்சில் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இந்த டோரை ஓப்பனில் வச்சுருக்கேன், அதனால் அது இதுவாகலை. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிளஸ்டரில் ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளைண்ட் வியூ மானிட்டர் ஆக்ட் ஆகி உங்களுக்கு சைட்லேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஆக்சுவலி மோட்டர் ஆன் பண்ணல, இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சைட்லேருந்து வரக்கூடிய வெஹிக்கிளோட வியூஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அந்த ஆப்ஷனும் வந்துடும். ஒரு சீம்லெஸ்லி கனெக்டட் பேனலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டியரிங் டில்ட்டு டெலஸ்கோபிக் ரெண்டுமே இருக்குது. ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் நல்ல ஸ்போர்ட்ஸ் காரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிரஷ் அலுமினியமோட ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. அண்ட் இங்கே மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ், இங்கே ஆடாஸ் அண்ட் அந்த எம்ஐடி டிஸ்பிளேயோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பவர் எவ்வளோ சார்ஜ் கன்சியூம் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கோட லெவல்ஸை செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் லெவல் 4 அதாவது லாஸ்ட் லெவல் வந்து ஐ பெடல்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இது போயிட்டிங்கன்னா ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே வண்டி பிரேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பிரேக்கே அழுத்த தேவையில்லை, ஆக்சிலேட்டரே பிரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அண்ட் இந்த காரில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியர் செலக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பை ஒயர், அதாவது ஒயர் மூலியமாக உங்களுக்கு ஸ்விட்சஸ் மூலியமாக இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இண்டிகேட்டர் லைட்டோட ஃபங்க்ஷனுக்கு கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பார்க்கிங், டிரைவ், நியூட்ரல், ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் பிரேக் அசிஸ்டோட கண்ட்ரோல், ட்ராக்ஷன் ஆஃப், பார்க்கிங் சென்சார் ஃப்ரண்ட்டில் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஹெட்லாம்போட லெவலர் கொடுத்துருக்காங்க. பட்டன் ஸ்டார்ட் அதுக்கு பின்னாடி வருது, தெரியல அது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிகேட்டர் நம்ம லெஃப்ட் ரைட் தட்டணும் அப்படின்னா பிளைண்ட் வியூவிலேருந்து வரக்கூடிய வியூஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தவிர்த்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங், ட்ரிப் பி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் வந்துடும். அடாஸோட சுவிச்சஸும் கொடுத்துட்றாங்க. ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்குது. ஜியோ 7 இன்பில்ட்டாக 1 இயருக்கு கொடுத்துட்றாங்க. சார்ஜிங் பேமெண்ட்லாம் இன்கார் பேமெண்ட், கார் மூலியமாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அண்ட் 360 டிகிரி கேமராவோட வியூவும் வந்துடும். வண்டி ஓட்டும் போதே கேமரா ஆன் பண்ணி 360 டிகிரி வியூவும் பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு டியூல் ஜோன் ஏசி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் தனித்தனி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஏசி இது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் அண்ட் ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறது ஒயர்லெஸ் சார்ஜர், ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட், சி டைப் சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா வித் ப்ளூ கலர் ஆம்பியன் லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கியர் கன்சோலை சுற்றி, கியர்னு தான் வருது பாருங்கள், இங்கே கியரே இல்லை ஆக்சுவலாக, கியரை தூக்கி இங்கே வச்சுட்டாங்க. இதுவும் ஒரு ப்ளஸ். அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் ஆம்ரெஸ்ட், ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு ஆம்ரெஸ்ட். அந்த கன்சோலை சுற்றியுமே ப்ளூ கலரில் ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரைவ் மோடு. இதை நான் ரொட்டேட் பண்ணேன்னா இங்கே மோடு மாறும் பாருங்கள். ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மோடு மாற்றிக்கலாம் நான் இதில். அதே மாதிரி ஸ்னோ, மட்டு, சாண்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டெரைனும் இருக்குது. இது சூப்பராக இருக்குது. கை வைக்கிறதுக்கும் இங்கே வந்து ஆம்ரெஸ்ட்டோட ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, வென்டிலேட்டட் சீட்டோட ஸ்விட்சிங். இது வந்து 360 டிகிரி கேமரா ஆன் பண்ணோன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஹோல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஒரு பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு கப் ஹோல்டரோட ஏரியா கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துலையும் கோ பேசஞ்சர் வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களோட மொபைலோ வேலெட்டோ வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. இந்த ஏசி வெண்ட் அப்படியே ஒரு பிளாக் கலர் பீஸாக இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஏர் பேக்கோட ப்ரொவிஷன் வந்துருது. டோட்டலாக 6 ஏர் பேக் வருது இந்த வண்டியில். அண்ட் ஒரு கோல்டு க்ளோ பாக்ஸோட ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து IRV மிரர், எலக்ட்ரோக்ரோமிக் மிரர். பின்னாடி இருந்து லைட்டு ஃப்ளாஷ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிம் பண்ணிடும், கண் வந்து கூசாது. இங்கே அந்த ப்ளூ லிங்கோட பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேபினோட லைட்டிங் ஏரியாவும் இண்டிவிஜுவலாக கிளிக் பண்ணுற மாதிரி வருது. அண்ட் பனோரமிக் சன்ரூஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸோட ஏரியாவும் இங்கேயே வந்துடுது. ஸோ ஃபுல் பனோரமிக் சன்ரூஃப் நமக்கு. ஸோ இது எல்லாமே வாய்ஸ் எனேபிள்டு. வாய்ஸ்லேயே ஹலோ ப்ளூ லிங்க் ஓப்பன் சன்ரூஃப்னு சொன்னால் சன்ரூஃப் ஓப்பன் ஆகும். அந்த ஃபங்க்ஷன்ஸும் வந்துடுது. அண்ட் காரில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபீச்சர்ஸ் லைக் சேஞ்ச் நெக்ஸ்ட் மியூசிக், இல்லை ப்ளே இந்த FM போ, அது எல்லாமே வாய்ஸாக கொடுத்திங்கன்னா வாய்ஸாகவே அதை எடுத்துக்கும். ஸோ ப்ரைஸுக்கு, அதாவது ஒரு 26 lakhsக்கு இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ், இந்த இன்டீரியர், இந்த டெக்னாலஜிக்கு நீங்கள் அந்த 26 லட்சம் ஒர்த்துன்னு நினச்சிங்கன்னா இந்த காரை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஒர்த்து தான் இது. ஏன்னா கிட்டத்தட்ட 473 கிலோமீட்டர் ரேஞ்சு. இப்போ நெக்ஸானும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22, 23 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை, ஆடாஸ் இல்லை, இந்த அளவுக்கு ஃபுல்லாக பென்ஸ் BMWவில் வர மாதிரி இந்த கனெக்டிங் பேனல், இந்த அளவுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் டெக்னாலஜி ஃபீச்சர் இல்லை. ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 லட்சத்துக்கு ஒரு டாப் மோஸ்ட் வேரியண்ட், இன்னைக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய வண்டியாக இதை வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் லெவல் ஏறவே இல்லை. நானும் வீடியோ போடல, இப்போ தான் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.